வணக்க மக்களே! இன்னைக்கு அரசியல் களமே மீண்டும் தலைகீழா மாறி இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இத்தன நாள் தாவேக்காவ ஆதரிச்சு பேசிட்டு வந்த டிடிவி அவர்கள் தாவேக்காவை எதிர்த்தும், இத்தன நாள் எதிர்த்து பேசிட்டு வந்த சீமான் அவர்கள் தாவேக்காவ ஆதரிச்சும் பேசியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்துட்டு தாவேக்கா தோழர்களை யாரும் விமர்சிக்காதீங்க. அவங்க அரசியலுக்கு புதுசா வந்திருக்கவங்க. இது அண்ணனோட கட்சி, அது தம்பியோட கட்சி. அதாவது அவங்க இப்பதான் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பற்றிய புரிதல் இப்போதைக்கு இருக்காது. அவங்களுக்கு அரசியலுக்கான புரிதல் வரத்துக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணி நாம பதில் குடுக்க வேண்டிய இடத்துல இல்ல. நாம செய்ய வேண்டிய வேலைகளும், செயல்களும் நெறைய இருக்கு. அத பத்தி நாம பார்ப்போம். இனிமேல் யாரும் தாவேகா தொண்டர்கள விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். மேலும் அண்ணாவால தோற்றுவிக்கப்பட்ட திமுகவும், அண்ணாவின் பேரை கொண்ட அதிமுகவும் இப்ப நேரடியாகவும், மறைமுகமாகவோ பாஜகவோட கொத்தடிமையாவும் கூட்டணியிலும் தான் இருக்காங்க. அவங்க அண்ணாவோட கொள்கைய முற்றிலுமா மறந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிடிவியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, அண்ணாவ பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? அண்ணாவோட கொள்கைகளையும், கோட்பாட்டையும் இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் பேசக்கூடிய கட்சி அதிமுக தான். அந்த கொள்கை கோட்பாட குடுத்தவர் அண்ணானா, அத சொல்லிக் குடுத்தவர் எம்ஜிஆர். அதனால எம்ஜிஆர பத்தியும், அண்ணாவ பத்தியும் பேசுறதுக்கான முழு அதிகாரமும் அதிமுகவுக்கு மட்டும் தான் இருக்கு. அண்ணாவ மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பேசக்கூடாதுங்க. வெளிய வந்துட்டு உங்கள செய்தியாளர்கள சந்திக்கணும், மக்கள் கிட்ட பேசணும். அப்பதான் அண்ணா இன்னும் இருக்காரா, மறந்துட்டாங்களா அப்படின்றது அவருக்கு தெரிய வரும். அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஹீரோஸ்.